வணக்கம். கடந்த 3 நாளோட ராலி இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய கேப் டவுன். கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் கிட்ட மைனஸ்ல போன நிஃப்டி அகைன் ரெக்கவரி ஆனாலும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகல. கிட்டத்தட்ட 3% நிஃப்டி இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் டவுன். ஃபர்ஸ்ட் ரீசன் யுஎஸ் மார்க்கெட். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட். அடுத்தடுத்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 21 தமிழில் ஆப்ஷன் ட்ரேடிங்கை நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு டைரக்ட் ட்ரைனிங் செஷன். இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். ஆப்ஷனோட ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்னை தாம்பரமில் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணாவே நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். தினமும் மார்க்கெட் வந்து கடந்த இந்த ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா ஈரான், யூஎஸ், இஸ்ரேலோட பிரச்சனை தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 776 பாயிண்ட் இன்னைக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா 23,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு எல்லா செக்டாருமே நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் எது அதிகமாக இறங்கியிருக்கு, எது குறைவாக இறங்கியிருக்கு, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். ஸோ எந்த செக்டாருமே இன்றைக்கி பாசிட்டிவ் இல்லை. பிராட் மார்க்கெட்டில் எல்லா செக்டாருமே 3% மேலே ஃபால் ஆகிருக்கு. இந்தியா விக்ஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 21% கிட்ட ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன் இந்தியா விக்ஸ் இந்த அளவுக்கு ரைஸ் ஆகணும் அப்படின்னா, முதல் விஷயம், இதுக்கப்புறம் மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னும் ஸ்டில் நெகட்டிவாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சிக்னலாகவும் இதை நம்ம பார்க்க முடியும். நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பேங்க், அதே மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப், மிட் கேப், இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% ஸ்டாக்ஸு நெகட்டிவாக இருக்குது. முக்கியமாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதெல்லாமே என்னென்ன காரணத்தினால இறங்கியிருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பார்ட் டைம் சேர்மன், இண்டிபெண்ட் டைரக்டர் சடனாக ரிசைன் பண்ணது. அதை பற்றின செப்பரேட் வீடியோ நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இப்போ இந்த பிரச்சனையில் 2 பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. அதாவது சடனாக ரிசைன் பண்ணது நெகட்டிவ், அவர் சொல்லியிருக்கிற காரணம் இன்னொரு நெகட்டிவ். அதாவது என்னோட சிச்சுவேஷனுக்கு ஒத்து வராத விஷயங்கள் வந்து கடந்த 2 வருஷமாக நடந்துட்டு இருக்கிறது, பேங்க்லேருந்து நான் ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறேன். ஆனால் நான் மார்னிங் அப்டேட் பண்ண வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆர்பிஐ இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்றது. அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அதாவது ரெகுலேட்டரியில் இஷ்யூஸு எதுவும் இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஐ இந்த விஷயத்தில் முன்னெடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க என்னன்றது ஒன் பை ஒன்னாக நமக்கு வரும். 2வது, இன்டரிம் சேர்மேன் வந்து சடனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னையிலிருந்தே. ஸோ அப்போ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் லார்ஜஸ்ட் பேங்க்கில் சேர்மன் சடனாக வித் இம்மிடியட் எஃபெக்டில் ரிசைன் பண்ணுறதுன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பட் ஆனால் அது நடந்தது இன்னைக்கு. முக்கியமாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் அதிகமான ஃபால் வர்றதுக்கு ஒரு காரணம். இப்போ நம்ம மெயின் இஷ்யூக்கு வரலாம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல். இப்போ என்னன்னா, இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஈரான் கட்டாரில் அட்டாக் வந்து ஆயில் ஃபீல்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரானோட ஆயில் ஃபீல்டில் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ட்ரம்ப் என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இனி ஈரானோட ஆயில் ஃபீல்டில் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானுக்கான வார்னிங் என்ன அப்படின்னா, கட்டாரோட ஆயில் ஃபீல்டில் கட்டாரில் மறுபடியும் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணால் ஈரான் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டில் இந்த பிரச்சனை தினம் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சென்சிட்டிவான இம்பேக்ட் வந்து தினமும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோல்டு, சில்வர் கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இருக்குது. ஏன்னா நெகட்டிவாக இருந்தாலும் 1 to 2% மைனஸில் இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸோட
ஃபண்டு வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இருந்து சேஃப் அசட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல் நம்ம இங்கே பார்க்க முடியுது. எப்போ அது மாதிரி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டி, இதுக்கு மேலே மார்க்கெட் ரெக்கவர் ஆக வாய்ப்பில்லை நியர் டேர்மில், மேபி இது இன்னும் டைம் எடுக்கும், இல்லை இந்த பிரச்சனை இன்னும் வேற லெவலில் வந்து இன்னும் இம்பேக்டை மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃப் அசட்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ டர்ன் ஆயிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 100 கடந்திருக்கு. இப்போ கோல்டு அண்ட் சில்வரில் ரெக்கவரிக்கான ஒரு சிக்னல் நம்ம பார்க்கலாம். ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆக கோல்டு சில்வரில் அதோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ இப்போ அது ஒரு இம்பேக்ட் ஒரு நியூஸாக பார்க்கலாம். அடுத்தது இப்போ கட்டாரோட பிரச்சனை ட்ரம்ப் பேசியிருக்கிறது. ஈரானுக்கும் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. இஸ்ரேல் இனிமேல் ஈரானோட ஆயில் ஃபீல்டில் அட்டாக் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறது. இதெல்லாமே வந்து இன்னையோட மார்க்கெட்டில் இன்னும் அடுத்தடுத்த நியூஸாக நம்ம பார்க்க முடியுது. செக்டார் பக்கம் வரலாம். நிஃப்டி 50 இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரே ஒரு ஸ்டாக் தான் இன்னைக்கு பாசிட்டிவ். எந்த ஸ்டாக் அப்படின்றது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஓஎன்ஜிசி $110 பிரெண்ட் க்ரூடு கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிஷியல் செக்டார், ரெஃபைனரி செக்டார். ஓஎன்ஜிசி இன்னைக்கு 1.5% பாசிட்டிவாக இருக்குது. இதை தவிர மற்ற எல்லா ஸ்டாக், அதாவது 49 கம்பெனி இன்னைக்கு நெகட்டிவாக டவுன் ஆகிருக்கு. இதில் ரொம்ப கம்மியாக இறங்கியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பவர் செக்டாரோட கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக, அதாவது ஆல்டர்னேட்டிவ் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, அதாவது இந்த சம்மருக்கான பவர் டிமாண்ட் வரலாறு காணாத உச்சத்தை தாண்டும் அப்படின்னு ஒரு சிக்னல் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அந்த மாதிரி வரும்பொழுது ஆல்டர்னேட்டிவ் பவர் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கோல் இண்டியா, எனர்ஜி ஸ்டாக்ஸு, பவர் ஜென்ரேஷன் கம்பெனி, பவர் கிரிட், என்டிபிசி, கோல் இண்டியா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் பாதிக்காத செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது டெலிகாம் செக்டார் நம்ம சொல்லலாம். பாரதி ஏர்டெல்லையும் இன்றைக்கி பெரிய ஃபால் இல்லை, கிட்டத்தட்ட 1% தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது ஒரு ரிஃபைனரின்றதுனால க்ரூட் ஆயிலோட ரேலி ரிலையன்ஸுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் ரெட்டி, நெஸ்லே இந்தியா, கோட்டக் பேங்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 2% இன்றைக்கி ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் அதிகமாக ஃபால் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ், ரொம்ப இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதிகமான வாலட்டைல் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டாக் அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸை சொல்லலாம். ஏறுனா 5%, இறங்குனா 5%. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% கிட்ட இன்றைக்கி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஃபால் ஆகிருக்கு. அதிகமான வால்யூமோட இன்றைக்கி இறங்கியிருக்கு. 1000 ரூபீஸ்க்கு மேலே இருந்த இந்த ஸ்டாக் இப்போ 953ல் 7% கிட்ட இறங்கி ஃபால் ஆகிருக்கு. அடுத்து ரெண்டாவது ஸ்டாக்கு எட்டர்னல், ஜொமேட்டோவோட பேரண்ட். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் இப்போ மார்க்கெட் ரேலியில் ஒரே நாளில் 5% இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதை விட கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு ஒரே நாளில் 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சடன் ரிசிக்னேஷன் ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு. அமெரிக்காவோட ஏடிஆர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் 7 to 8% ஃபால் ஆயிருக்கிறது. இதெல்லாமே நெகட்டிவ் இம்பேக்ட் ப்ளஸ் brokerage கம்பெனிஸோட ரேட்டிங் இம்பேக்டும் இருந்தது இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு 5 to 6% கிட்ட டவுனில் ஓப்பன் ஆன ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியர்லி 5% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எல்என்டி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் முக்கியமாக இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் ஒரு மோசமான டேமேஜ் இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு டாப் செக்டரோட லூசரும் அதுதான். ஏன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டாடா மோட்டார் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஆட்டோ செக்டாரில் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு. ஏவியேஷன் ஸ்டாக்ஸு முக்கியமாக இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் மேஜராக டைரெக்டாக இம்பாக்ட் இருக்கக்கூடிய கம்பெனி, நெகட்டிவ் இம்பாக்ட். இண்டிகோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா more than 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சிமெண்ட் கம்பெனி, ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி மோசமான ஃபால். மெட்டல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ரெக்கவரியே இல்லைன்னு சொல்லலாம். முக்கியமாக ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்றைக்கி நியர்லி 4% கிட்ட டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவ், ஒரு ஸ்டாக்கு கூட இன்றைக்கி பாசிட்டிவாகவே இல்லை. அதிகமாக ஃபால் ஆனது ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதுக்கு அடுத்ததாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 50 ஸ்டாக் இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த 50 கம்பெனியுமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் அதிகமாக இறங்கியிருக்கிறது பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் ஜிங்க், மதர்சன், சீமென்ஸ், அம்புஜா சிமெண்ட். இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஒரு வருஷத்தோட லோ இன்னைக்கு உடைச்சிருக்கு. க்ரூட் ஆயிலோட ரேலி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ். அது மட்டும் இல்லாமல் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். இதை தாண்டி கெமிக்கல் ஸ்டாக்ஸ், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் more than 4% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. பவர் ஃபினான்ஸு 4% இறங்கியிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனி மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர்ஸ்
கிட்டத்தட்ட 4% நியர்லி ஃபால் ஆயிருக்கு. இதில் இன்னொரு விஷயம், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இன்னைக்கு அந்த செக்டாரும் விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபாலில். HAL நியர்லி 4% கிட்ட இறங்கியிருக்கு. மசகான் டாக் நியர்லி 3% மேலே ஃபால் ஆயிருக்கு. அதானி குரூப் ஸ்டாக்ஸில் அதானி கிரீன் மோர் தென் 3%, DLF 3% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இதை தாண்டி மிட் கேப்பில் 97 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். மிட் கேப் 100 இண்டெக்ஸில் 3 ஸ்டாக் மட்டும் பாசிட்டிவ். அதானி டோட்டல் கேஸ் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே 10% கிட்ட பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. கேஸோட டிமாண்ட் அதிகமாகிறது, ப்ரைஸ் குளோபல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறது, இதெல்லாமே ரீசனாக பார்க்கலாம். அதானி டோட்டல் கேஸ் இன்னைக்கு 8% மேலே பாசிட்டிவாக ரைஸ் ஆனதுக்கு. ஆயில் இந்தியா ரிஃபைனரி ஸ்டாக் 1% பாசிட்டிவ். நிஃப்டியில் எப்படி ONGC கெயின் பண்ணியிருக்கோ அதே மாதிரி மிட் கேப்பில் ஆயில் இந்தியா 1% பாசிட்டிவ். NTPC கிரீன் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டம் இருந்தது, பட் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட முடிஞ்சிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்ன, BPCL எப்படி டாப் லூசராக இருந்ததோ அதே மாதிரி இங்கே மிட் கேப்லேயே இந்துஸ்தான் பெட்ரோலியம் 6% கிட்ட டாப் லூசராக மிட் கேப்பில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி ஓல்டாஸ், அசோக் லேலண்ட், பாரத் ஃபோர்ஜ், மேன்கைண்ட் ஃபார்மா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் பவரில் ஒரு சில ஸ்டாக்ஸு, இல்லை இன்னொன்று ஏர் கண்டிஷனர் ஸ்டாக்ஸ் இந்த சம்மருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். பட் ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக் நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரியல்ட்டியில் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் செல்லிங் ப்ரெஷர், அதே மாதிரி டிக்சன் வெளிநாட்டில் இருந்து இன்புட், அவங்க வந்து இம்போர்ட் என்ன எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கம்பெனி ரெவன்யூவில். ஸோ டிக்சன் இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் பக்கம் வரும்போது 95 ஸ்டாக் நெகட்டிவ், ஆனால் 5 ஸ்டாக் மட்டும்தான் இன்னைக்கு பாசிட்டிவ். இந்த 5 ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா GE ஷிப்பிங், KPIL, KEC, HSCL, MGL இந்த ஸ்டாக்கு கேஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். ஒரு சில கம்பெனி பாசிட்டிவாக நியூஸ் வந்த கம்பெனிஸ் மட்டும் இன்னைக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்குது. பட் ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை, 1% மேலே ஒரு ஸ்டாக் கூட இன்க்ரீஸ் ஆகலை. ஃபால் ஆன கம்பெனிஸில் சான்கார்ப், ஏஜிஸ் ஓலா எலக்ட்ரிக், JBM ஆட்டோ, PGL, NBCC, அதில் பார்த்தீங்கன்னா டிக்சன் மிட் கேப்பில் எப்படி ஃபால் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பில் PGL பெரிய லாஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஸ்டில் இன்னும் இந்த கேஸ் ஃபியூயல் டிமாண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. சப்ளையில் பெரிய அளவுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டாருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை இன்றைக்கி கிரியேட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபுட் ரெஸ்டாரண்ட் பேஸ்டு கம்பெனிஸ், தேவியானி, ஒரு சில ஃபார்மா கம்பெனிஸ்லையும் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது மார்க்கெட்டில் இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுமா ஆகாதா, இதுதான் எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு கொஷின். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு க்ரூட் ஆயில், ரெண்டாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், மூணாவது இந்த பாதிப்பு இப்போ முடிஞ்சாலும் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஸோ க்ரூட் ஆயில் எடுத்திங்கன்னா பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பிரெண்ட் க்ரூட் $110 கிராஸ் ஆயிருக்கு. ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். எப்போ இந்த பிரச்சனை சால்வ் ஆகுதோ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிவுக்கு வருதோ, அப்போது ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ரிஃபைனரி ஸ்டாக்ஸில். அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் ஒரு வருஷத்தோட லோவில் இருக்குது. மேபி இந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகும்போது நேர்லி ஒரு 5 to 10% ஒரு பவுன்ஸ் பேக் ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஏவியேஷன் செக்டார், பெயிண்ட் செக்டார், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்த 4 செக்டாருக்கும் இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். பட் அப்பப்போ வர நியூஸை பொறுத்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாலும் ஓவரால் நெகட்டிவ் மொமெண்டம், நெகட்டிவ் சென்டிமெண்ட் இந்த பிரச்சனை தீராத வரைக்கும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னா, வேதாந்தா மார்ச் 23 டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி மெட்டல் செக்டார் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனாலும் வேதாந்தா பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை, நெகட்டிவாக க்ளோஸ் ஆனாலும். நாட்கோ ஃபார்மா டிமர்ஜர் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸு இன்னைக்கு ஒரு பெரிய பிக் ஃபால், கடந்த ஒரு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஒரே நாளில் பெரிய ஃபால். அக்விசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த நசாரா டெக்னாலஜிஸ் புரோக்கரேஜோட காஷியஸ் வியூ கொடுத்துருக்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். அமேடியஸ்ன்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் டீல் TCS கொடுத்துருக்குறாங்க. மேபி இது குளோபல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றதுனாலையும் ஐடி ஸ்டாக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆனால் TCSல ரெக்கவரி நம்ம கவனிக்கலாம். சோலார் ப்ராஜெக்ட் அப்டேட் வந்து NTPC கவனிக்கலாம் வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில். ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டேக் சேல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு நியூஸ். ப்ரூடென்ஷியல்
கம்பெனி வந்து ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து ஸ்டேக் சேல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம கவனிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸில் இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பட்டேல் இன்ஜினியரிங், ரெயில்டெல், இந்த கம்பெனிஸ்லாம் பிக் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ரெயில்டெல் மோர் தென் 200 crore ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னைக்கு கீ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சென்செக்ஸோட எக்ஸ்பெரி, பேங்க் ஆஃப் ஜப்பான், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட ரேட் டெசிஷன் இருக்குது இன்னைக்கு. ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா குறைக்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறைக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸோட ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வரப்போகுது இன்னைக்கு. ஸோ மார்க்கெட்டோட இம்பாக்ட் என்னன்றது இந்த ஜாப் டேட்டாவை பொறுத்து. ஏன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஜாப்லெஸ் டேட்டா என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அமெரிக்காவோட மார்க்கெட்டில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குளோபல் டென்ஷன், க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது, எஃப்ஐஎஸோட ரிஸ்க் வந்து கண்டிப்பாக ஸ்டில் இன்னும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறது. இதெல்லாமே வந்து இப்போ நியர் டேர்மில் இருக்கிற ஒரு பிரச்சனையாக பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் டெம்பரவரி ரிலீஃப் ஆகும். இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் அது லாங் டேர்முக்கான ரிலீஃபாக இருக்குமா? ஏன்னா இது எக்கனாமி லெவலில் பெரிய அளவுக்கு இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டென்ஷன் இப்போதைக்கு இந்த போர் முடிவுக்கு வந்தால் டெம்பரவரி ரிலீஃப் கண்டிப்பாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வர டேட்டா, எக்கனாமிக் க்ரோத், ஸோ பர்சன்டேஜ், இதெல்லாம் பொறுத்து தான் மார்க்கெட்டோட அடுத்த கட்டம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது டெக்னிக்கலாக பார்க்கலாம். நிஃப்டி இப்போது 23,002 க்ளோஸ் ஆகிருக்கு. 776 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாளில் பிக்கெஸ்ட் ஃபால். கிட்டத்தட்ட நிஃப்டி இப்போ ஒரு வருஷத்தோட லோக்கு, அதாவது ஏப்ரல் 14-15க்கு அப்புறம் ஒரு லோயஸ்ட் லெவலில் உடைச்சிருக்கு. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். 3 நாள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் இன்னைக்கு ஒரே நாளில் மொத்தத்தையும் காலி பண்ணியிருக்கு. இன்வெஸ்டாரோட வெல்த்து 13 லட்சம் கோடி ரூபா கிட்ட காலி. அதாவது 13 லட்சம் கோடி ரூபா வேல்யூ வந்து ஓவரால் இன்வெஸ்டர்ஸோட வெல்த்தோட வேல்யூ ட்ராப் ஆயிருக்கு இந்த மார்க்கெட் ஃபாலில். ஸோ இது இன்னும் தொடருமா, இல்லை இந்த பிரச்சனை இப்போது டெம்பரவரியாக ரிலீஃப் ஆகுமா? ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்குன்றதை மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அது எப்படி முடிவுக்கு எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை எப்போ முடிவு ஆகும் அப்படின்றதுக்கு நம்மளும் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பு. அப்படி நடக்கும்போது மார்க்கெட்டில் ஒரு ரிலீஃப் இருக்கும். பட் அது ஒரு லாங் டேர்முக்கு இருக்குமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி, முக்கியமாக தாம்பரம் சாலையூரில் வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது 21 மார்ச். இந்த ட்ரைனிங் செஷனில் ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு பிகினர் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு செஷனாகவும் இருக்கும். அதனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸு, ஸ்டாக் அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.